பாருங்க, மிருகசீரிஷ நட்சத்திரம். அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். அப்ப செவ்வாயுடைய நட்சத்திரத்துல அவங்க பிறந்திருக்காங்க. அப்ப செவ்வாய்னா யாரு? தைரியம். அது காவல் தெய்வம் தான். அந்த காவல் தெய்வத்தை குளிர்ச்சி பண்ணாங்கன்னா நமக்கு காவலா இருந்து எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. அதுக்காகத்தான் இந்த பரிகாரம். இதை யாரு வேணாலும் நீங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் செய்யலாம். இது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். ஹலோ அம்மா, வணக்கங்கம்மா. ஹலோ அம்மா, வணக்கம்மா. நாங்க கமலத்துல இருந்து பேசுறேங்க. என்னங்கம்மா? எங்க பையனுக்கு வந்து விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். சரிங்கம்மா. அவனுக்கு எப்படி வெளிநாடுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசிக்காரு. பிப்ரவரி மாசத்துக்கு சிம்ம லக்னம், கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசி. கேட்ட நட்சத்திரத்துல அவர் பிறந்தாலே புதன் திசையில் தான் பிறந்திருப்பார். புதன் என்பது காத்து ராசி. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கேட்ட நட்சத்திரம் கடல் கடந்து போயிட்டு வருங்கிறது ஐதீக விதி. 7 சனி ஒண்ணு குறுக்க நிக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்குதுங்கம்மா. வெளிநாட்டுக்கு யாரு போகணும்னு முயற்சி பண்றாங்களோ அந்த நட்சத்திரம் வேலை செய்யும். ஆமா, கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பிப்ரவரி மாசத்தோட கம்ப்ளீட்டா 7 சனி கம்ப்ளீட்டா முடியுது. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு உண்டான வேலை செய்யுமா, நல்லபடியா நடக்கும். சரிங்களா? நன்றிங்கம்மா. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. பெரும்பாலும் பாருங்க, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7 சனி இப்ப போயிட்டு இருக்குது. கடைக்கூர் சுத்தமா 7 சனி பிப்ரவரி மாசத்தோட கம்ப்ளீட்டா முடிஞ்சு அவர் வந்து சனி வந்து கம்ப்ளீட்டா சனி பயிற்சி ஆகிறார். அது வரைக்கும் இந்த 7 சனி இருக்கும். அது வரைக்கும் திருநள்ளாறு கோயில் போயிட்டு வரலாம். குச்சனூர் போய் சனீஸ்வரனை கும்பிட்டு வரலாம். காக்காய்க்கு தயிர், நல்லெண்ணெய், சாதம் 4 கலந்து காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு வரலாம். உங்களை ஒண்ணும் பண்ணாது சனி. ரொம்ப நல்லா இருக்கும், செஞ்சு பாருங்க. ஹலோ ஹலோ அம்மா, உடம்பு சரியில்லைங்களா? நீங்க படுத்திருக்கிற தலகாணி கொண்டு போய் ஆத்துல விட்டு வாங்க. ரொம்ப நல்ல விஷயம். கங்கையில கொண்டு போய் நீங்க படுத்திருக்கிற பாய் தலகாணி ஒரு நாளைக்கு கொண்டு போய் படுக்கை அறையில எந்த நேரம் உடம்பு சரியில்லாம ஒருத்தர் இருந்தால் நம்ம பாயை நம்ம ரொம்ப நேரம் படுக்க வச்சிரும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, பாயும் தலகாணி தலையை சுத்தி இதோட என்னோட நோய் என்னை விட்டு சுத்தமா வெளியே போகணும்னு சொல்லி எந்த நோய் உங்களை தாங்கி பிடிச்சி படுத்திருக்குதோ அந்த படுத்துக்கிற பாயும் தலகாணியும் கொண்டு போய் மனசார கொண்டு போய் ஆத்துல விட்டு வாங்க. நோய் சுத்தமா வெளியே போய். சரிங்கம்மா. அம்மா, உடம்பு சரியில்லாம இருக்குது. நீங்க கொண்டு போய் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க பண்ணிட்டு வாங்கம்மா. இதுல ஒரு நிறைய விஷயம் இருக்குதுங்கம்மா. படுக்கை அறை என்பது பாய் தலகாணி தான். அது வந்து நம்ம எந்த நேரம் படுக்க வச்சிரும். ஒரு நாளைக்கு அப்படி ஒரு வேளை பாய் தலகாணி கொண்டு போய் நீங்க படுத்திருக்கிறத ஆத்துல விட்டுட்டு வாங்க. ஒரு சமயம் நீங்க கட்டளை படுத்து தூங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கட்டளையே ஆணித்தரமா அதை அப்படியே படுத்துட்டு கட்டளை நகர்த்தி போடுங்க. இல்ல கட்டளை நகர்த்துங்கம்மா. ஒரு நேரம் கட்டளை நிமித்தி வச்சு போட்டு மறுபடியும் போடுங்க. அம்மா, கட்டளை மெயினா வந்து கட்டளை நகர்த்தி வைங்க. இல்லாட்டி கட்டளை நிமித்தி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் பகல்ல வந்து கட்டளை நிமித்தி வச்சிருங்க. 3 நாளைக்கு தொடர்ந்து இப்படி செய்யுங்க. கட்டளை நிமித்தி வச்சிருங்க. படுக்கும் போது கட்டளை வந்து போட்டுக்குங்க எப்பவுமே. அதே மாதிரி 3 நாளைக்கு செய்யுங்கம்மா. அந்த படுக்கை வந்து நகர்ந்துக்கும். மூல நட்சத்திரம் தனுசு ராசி. ஆஞ்சநேயர் பிறந்த ராசி. ஒன்னும் பிரச்சனை. உங்களுக்கு ஜென்மச்சனி இப்ப நடந்துட்டு இருக்குது. திருநள்ளாறு கோயில் போயிட்டு வாங்கம்மா. சரி. ஏன்னா திருநள்ளாறு கோயில் குச்சனூருக்கு நீங்க போயிட்டு வரதும் காக்காய்க்கு சாப்பாடு, தயிர், நல்லெண்ணெய், சாதம் கலந்து கொடுக்கறது இதெல்லாம் மறக்காம செய்துட்டு வாங்க. ரொம்ப மாற்றம் இருக்கும். யாராவது வந்து கால் கை வந்து கொஞ்சம் இறைவனுடைய படைப்பால ஊனமா இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கருப்பு செருப்பு, கொடை, எள்ளு சாதம், எள்ளு உருண்டை 3 வாங்கி கொடுங்க. அம்மா, ஜென்மச்சனி இருக்கிறதுனால இன்னொரு 6 மாசம் போகணுங்கம்மா. கம்ப்ளீட்டா முடியட்டும். 6 மாசம் ஆகி சனி வந்து தனுசுல இருந்து அப்படியே மாறிடுவார் மகரத்துக்கு. ரோகிணி நட்சத்திரம் சிவராசி. அஷ்டம சனி போயிட்டு இருக்குது இல்லைங்களா. இந்த சனி ஆகும் போது அந்த ராசிக்கு சுத்தமா விடுதலை ஆகுது. அம்மா, பிப்ரவரி மாசத்துல சனி பயிற்சி. அது வரைக்கும் உங்களுக்கு இந்த சனி குடும்ப சனியா இருக்கிறது எல்லாம் போயிடும். நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. கங்கையில கொண்டு போய் இதெல்லாம் இந்த பரிகாரத்தை விட்டுட்டு வாங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி.
பாருங்க, அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. உடம்புக்கே என்னால முடியலைங்க, எந்த நேரம் படுத்தே கிடக்குறேன், என்னால முடியல அப்படின்னு சொன்னா, படுத்தே கிடக்கிறேன்னு சொல்லும் போது எது மேல அவங்க படுத்திருக்காங்கன்னா பாய் தலகாணி மேல தான் படுத்திருக்காங்க. அந்த பாய் வந்து எந்த நேரம் அவங்க படுக்கை அறையில போய் தூங்குனாங்களோ மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த பாய் அந்த தோஷம் ஆயிரும். அதனால நீங்க கொண்டு போய் நம்ம சுகமா இருக்குதுன்னு தலகாணி வச்சிருப்போம், நம்மளுக்கு படுக்கிறதுக்கு ஈரமா இருக்குன்னு பாய் விரிச்சிருப்போம். இது ரெண்டையும் கொண்டு போய் தலையை சுத்தி ஓடுற நதியில கொண்டு போய் நீங்க விட்டுட்டீங்கனாலே அந்த தோஷம் அந்த உடம்புல இருந்து பாயிண்டா அப்படியே கிளியர் ஆகும். அதனால இது ஆட்டோமேட்டிக் இது செய்யுங்க, நல்ல வேலை செய்யும். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. கல்யாணம் 4 வருஷம் ஆகுது சார். என்னங்க ஐயா? கல்யாணம் 4 வருஷம் ஆகுது சார். சரிங்க. ராசி வந்து கணிச்சு ராசி போராட்டம் வச்சுக்கிறோம். சரிங்க ஐயா. என்ன ஒரு குழந்தையா இல்லை அப்படின்னு ஐயா, போன லைவ்ல நான் பேசியிருக்கேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க 16 ரூபா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்துல யாரு பிறந்துக்கிறாங்கன்னு பாருங்க மனசார. சரிங்களா சார்? புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்துல யாரு பிறந்திருக்கிறாங்களோ அவங்க குரு திசையில் தான் பிறந்திருப்பாங்க. குரு தான் குழந்தை. அவங்க கிட்ட 16 ரூபா வாங்கி மஞ்சள் துணியில முடிஞ்சு வைங்க. 16 மஞ்சள் கிழங்கு வாங்கி டெய்லி தண்ணி ஊத்துங்க, அவங்க கரு கூடிக்கும். தட்சிணாமூர்த்தி கோயில்ல சுண்டக்கலையில மாலை போட்டு 16 நெய் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுவாங்க. கூடாத கல்வி கூடும். ஐயா சார் 16 விளக்கு. ஆமா, 16 விளக்கு வச்சுக்கிறத பாத்துட்டு வாங்க. அதே போல குருவி கூட்டுல மொட்டு வச்சுக்கிறத பாத்துட்டு வாங்க, பார்த்து கும்பிட்டு வாங்க. சார், குருவி கூட்டுல மொட்டு வச்சிருக்கும் இல்லையா? முட்டை வைக்கும் இல்லைங்க, அதை பார்த்து சாமி கும்பிட்டு எனக்கும் வந்து கரு கூடன்னு சொல்லி கும்பிட்டு வாங்கன்னு. அது ஒண்ணும் பண்ணிடாதீங்க, அதை பார்த்து கும்பிட்டு மட்டும் வாங்க ஐயா. உங்களுக்கு அது கரு கூடிய உங்க வீட்டுக்காரம்மாக்கு செஞ்சுட்டு இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடை நீங்க செய்துட்டு வாங்க. நன்றி ஐயா. குழந்தை பாக்கியத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான பரிகாரம் பாருங்க. கருமுட்டை. அப்ப கருமுட்டையை உருவாக்கணும்னா ஒரு ஆண் குருவியும் ஒரு பெண் குருவியும் இணைஞ்சு அந்த கருமுட்டை உருவாகும் போது அவங்களோட வழியில அந்த முட்டைக்கு என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, அந்த முட்டை வைக்கிறத இவங்க பார்த்துட்டு வந்தாங்கன்னா அந்த வீட்டுல ஒரு கரு கூடிருமா. அப்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. குருவி கூடு கட்டி இருக்கக்கூடிய முட்டை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு உங்களுடைய கரு கூடுத மாதிரி என்னுடைய வீட்லயும் ஒரு கரு தெரிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த குருவி அந்த முட்டையை பார்த்துட்டு வந்தாங்கன்னா 30 நாளுக்குள்ள அந்த முட்டையோட யோகம் நம்மளுடைய குடும்பத்துக்கு அது வாழ்த்துச்சுன்னா இந்த கரு கூடிரும். ஏதோ ஒரு தோஷம் தடுக்குது. இவர் குருவி கூட்டுல போய் முட்டை பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை செய்யும். செஞ்சு பாருங்க, அருமையா இருக்கு. ஹலோ சார், வணக்கம் சார். கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7 லட்சம் இன்னொரு 6 மாசம் இருக்குது. எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். 7 லட்சம் கேட்ட நட்சத்திரக்கார் நிறைய லைவ்ல வந்துட்டாங்க. ரொம்ப அருமை. கேட்ட நட்சத்திரம் வந்து எப்பவுமே கேட்டு செய்யாம கேட்காம செஞ்சா மாட்டிக்குவாங்க. அதான் கேட்டேன். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் படிப்பு, கல்வி, தொழில் எல்லாமே இன்னொரு 6 மாசம் பிரேக்ல இருக்கும். 6 மாசம் முடிச்சுட்டா கம்ப்ளீட்டா நிவர்த்தி ஆயிருங்க ஐயா. செஞ்சுட்டு வாங்க ஐயா, ரொம்ப நல்லா இருக்கு. கேட்ட நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால வெத்தலை வாங்கி தானம் பண்ணிட்டு வாங்க சார். வெத்தலை ஒரு கபலி வாங்கி பாக்கு அது மேல வச்சு யாரோ ஒருத்தர் வயசான பாட்டிக்கு தானம் கொடுத்துட்டு வாங்கன்னு. கேட்ட நட்சத்திரம் நல்லா வேலை செய்யும். ஏன்னா வெத்தலை என்பது ஏன்னு கேட்டீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம். புதன் என்பது என்னன்னா வெத்தலை, பச்சை நிறம். அதனால வெத்தலை வாங்கி ஒரு பாக்கு வச்சு இன்னொருத்தருக்கு வந்து அவங்க தானமா கொடுத்தா அதை எல்லாம் உங்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் வெத்தலை பாக்குங்கிறது என்னன்னா அந்த பல்லுல போட்டு அரைச்சு நம்ம தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடுவாங்க. தானம் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். செஞ்சுட்டு வாங்க ஐயா. நன்றி. மக நட்சத்திர சிம்ம ராசிக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க ஐயா. எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சு வழி வந்துட்டாங்க. இனிமேல் உங்களுக்கு அந்த தோஷம் இல்லை. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இடம், வீடு, வாசல், சொத்து, மாடி, மனை எல்லாம் சிறப்பா நடக்கும். சொல்லுங்க ஐயா. எப்படி இருக்குன்னு கேட்கறோட உங்களோட கேள்வி ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். அந்த கேள்வி சொல்லுங்களேன். முதல்ல நீங்க எதுக்காக கேட்கறீங்க தெரியுமா? எப்படி இருக்குன்னா ஜாதகத்தை பார்த்தா எப்படி இருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா ஆமா என்னங்கய்யா ஐயா, உங்களோட படுக்கையில் இருக்கக்கூடிய பாய் தலகாணி ஆத்துல விட்டு வாங்க.
ஒரு பூசணிக்காய் ஒன்று வாங்கி கோயில் வாசல்ல அரசாணிக்காய் கொண்டு போய் விட்டு தானம் கொடுத்துருவாங்க. அரசாணிக்காய், சக்கரை அரசாணிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை கொண்டு போய் நீங்க தானம் கொடுத்துருவாங்க ஐயா. உடம்பு சரியில்லாம போறது எல்லாம் சரியாயிரும். செஞ்சுட்டு வாங்க ஐயா, நல்லா இருக்கும். நன்றிங்க ஐயா. ஒரு கேள்வியை கரெக்டா பர்டிகுலரா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து ஆட்டோமேட்டிக்கா அது ரெடி ஆயிரும். அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய கேள்வி நல்ல குவாலிட்டியான கேள்வியை கேளுங்க. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். அம்மா வணக்கங்கம்மா. சார், என்னோட பையன் பேர் விக்னேஸ்வரன் சார். வணக்கங்கம்மா. ரோகன் நட்சத்திரம். சரிங்கம்மா. சார், இப்ப அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குங்க சார். அஷ்டமச்சனி, ரோக நட்சத்திரத்துக்கு அஷ்டமச்சனி நடக்குது. ஆமாங்கம்மா. ஆமாங்க சார். எவ்வளவு வயசுங்கம்மா? 18ங்க சார். சரி, உங்க கேள்வி? சார், அதாங்க சார், அடிக்கடி இந்த உடம்புல ரொம்ப பிப்பு எல்லாம் வருதுங்க சார். சரிங்கம்மா. அப்புறம் லீவ் போட்டுக்கிறாங்க சார், காலேஜ் ஏதோ ஒரு நாள் போகல. சரிங்கம்மா. அதுதான் என்னன்னு கேட்கலான்ட்டு. அம்மா, நாட்டு சர்க்கரையை புல்லாங்குழல போட்டு தலை சுத்தி ஆத்துல விடுங்கம்மா. சரிங்க சார். மயிலரகு தலை சுத்தி ஆத்துல விடுங்க. சரிங்க சார். அவர் கையில வச்சுக்கிறத பாருங்க, புல்லாங்குழல 6 ஓட்டை இருக்கும். அப்போ 6ஆம் இடம் என்பது கடன், நோய், வழக்கு. சரிங்க சார். அவர் தலைமையில தோஷங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக மயிலரகு வச்சிருப்பாரு. சரிங்க சார். இதை ரெண்டையும் கொண்டு போய் தலை சுத்தி ஆத்துல கொண்டு போய் விட்டுட்டு வாங்கம்மா. நோய் பிணி எது இருந்தால் விலகிடும். சரிங்க சார். அதே மாதிரி எப்பவுமே நோயிலிருந்து நீங்க விடுபடணும்னா என்ன நோயின்னு நீங்க மனசுல ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதுங்க. சரிங்க சார். முப்பிறவியில ஏதாவது பாவங்கள் செய்திருந்தாலும் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இந்த நோய் என்னை விட்டு போகணும்னு 107 தடவை பேப்பர்ல எழுதி அதை தலை சுத்தி ஓடுற நதியில் கொண்டு போய் புல்லாங்குழல், மயிலரகு, இந்த பேப்பர் அப்படியே கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. சரிங்க சார். நல்லா வேலை செய்யுமா, உடனே செய்யுங்க. சார், அடுத்தது சார், சின்ன சுகுமாரன் சார். சரிங்கம்மா. ராகதீசம் நடந்துட்டு இருக்குங்க சார். சரிங்கம்மா. மற்றவங்க எல்லாம் ஆர்வமா இருக்கிறாங்க சார், படிக்கிறதுல ஆர்வமா இருக்க மாட்டேங்கிறாங்க சார். ஆமா, படிப்புல வந்து உங்களுக்கு ஆர்வமா இருக்கணும் இல்லைங்களா? ஆமாங்க சார். ஆமா, வெத்தலை செடி வீட்டுல வளர்த்த சொல்லுங்க. சரிங்க சார். விவேகானந்தருடைய படமும் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படமும் சாரதாம்பருடைய படத்தை ஒரு முக்காலில் வச்சு 5 அடி தள்ளி உட்கார்ந்து ஒரு டம்ளர் தண்ணியும் கல்கண்டு வச்சு 5 அடி தாண்டி உட்கார்ந்து நீங்க படிங்க. சரி. அந்த குரு இவங்க மாணவர் மாதிரி ஆயிரும். ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும். சரி. இது செய்யுமா, நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்மா. பாருங்க, இது வந்து கீழே போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நம்பரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். திருச்செங்கோட்டில் திருநகர் காலனியில் போடுறோம். முன்னாடி பதிவு போகுது, அதில் நீங்கள் அது கீழே இருக்கிற நம்பருக்கு அப்படியே பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நாளன்னைக்கு 2 நாளைக்கு மட்டும் உங்களுக்கு ஜோதிடத்தில் ஜாதகத்தை முதல் வாங்கின உடனேயுமே அந்த ஜாதகத்தை ரொம்ப கரெக்டாக துல்லியமாக கணிச்சு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன திசா புத்தி, என்ன வயசு, எல்லா ராசி, நவம்ச, பாதசாரம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த திசாபுத்தி தகுந்த ஆலய வழிபாடும் அதுக்கு உங்கள் வீட்லேயே நீங்கள் செய்கிற எளிய பரிகாரத்தை உங்களை நான் செய்யறதுக்காக வந்திருக்கேன். இதை நல்லபடியாக செஞ்சு பாருங்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். இது நீங்கள் வந்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம். வணக்கங்கம்மா. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். சிம்ம ராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் வராதுங்கம்மா, பூர நட்சத்திரமா இருக்கும். அது எப்படி ஆபீஸ் ஆரம்பிச்சாங்க? ஒரு 2 மாசம் தான் ஆகுது. என்னங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஆபீஸ் ஆரம்பிச்சாங்க, டிசைனரு. சரிங்கம்மா, டிசைனருங்களா நீங்க? இந்த பிரிண்டிங்லாம் எடுப்பாங்க. ஆமாங்கம்மா, பிரிண்டிங் எடுக்கிற டிசைனர். சொல்லுங்கம்மா. அந்த டிசைனர் இப்ப ஆரம்பிச்சாரு. 2 மாசமா ரொம்ப பிரச்சனை, கடை வச்சு ஆயிடுச்சு. சரிங்கம்மா. கூட இருந்தவங்க எல்லாம் ஃப்ரெண்ட் எல்லாமே அந்த பாட்டு பேசுற எல்லாம் இருந்தாங்க. இப்போ ஒரு பொண்ணால பிரச்சனை வந்தனால எல்லாம் விலகிட்டாங்க. சரிங்கம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு நாள் நல்லா இருந்துச்சு. அம்மா, உங்களுக்கு ஏதாவது நட்பு ரீதியா பிரிவினைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்க ஜாதகத்துல தசாபுத்தி இப்ப ஏதாவது மாறி இருக்கும். அம்மா, நட்பு ரீதியா ஏதாவது உங்களுக்கு தசாபுத்தி ஏதாவது மாறி இருந்தா தான் இருக்கும். சைக்கிள் டீப்பை நேரா வெட்டி போடுங்க. அம்மா, சைக்கிள் டீப் இருக்குது இல்லையா, அதை நேரா வெட்டி போடுங்கம்மா. நேரா வெட்டி கட் பண்ணி போடுங்க. சைக்கிள் டீப்பை கட் பண்ணி போடுங்க. நம்ம வந்து சைக்கிள் டீப் வந்து செவ்வாய் இழுத்துட்டு இருக்கிறதானே, அதை நீங்க கட் பண்ணி இது வரைக்கும் நம்ம போட்டு எல்லாமே கரெக்டா ஒட்டிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க, கட் ஆயிடுச்சு பாருங்க. அதனால இந்த தோஷ நிவர்த்தி யாருக்கு சைக்கிள் டீப்பை கட் பண்ணி போடுங்க, நல்லா இருக்கும். இப்ப வந்து பிரச்சனை பகச்சதெல்லாம் ஒண்ணு சேரும். ஆனா தெரியும் 2 நாள் நல்லா இருந்துச்சு, இப்ப வியாபாரமே இல்ல.
அம்மா இந்த தொழில் நல்லா இருக்கணும்னா பறவையோட ரெக்கை கொண்டு வந்து நீங்க தொழில வைங்கம்மா, தொழில் நல்லா ஓடும். பறவையோட ஏதாவது பறவைகள் இருக்கும் இல்லைங்களா, பறவையோட ரெக்கை இருக்கு இல்லைங்களா, குருவியோட ரெக்கை இருக்கு இல்லைங்களா, பறவைகள், அந்த ரெக்கை கொண்டு வந்து நீங்க கல்லாவில் வைங்க, தொழில் சுறுசுறுப்பா இருக்கும். நன்றி. எனக்கு வந்து அஸ்வதி நட்சத்திரம் இப்ப விநாயகருடைய நட்சத்திரம் தான். அஸ்வதி நட்சத்திரம் என்பது விநாயகருடைய நட்சத்திரம். சரிங்களா ஐயா? அந்த விநாயகருடைய என்னங்கம்மா? அந்த 3 பிள்ளையார் வச்சு கும்பிட சொன்னீங்கல்ல, மஞ்ச பிள்ளையாரு, களிமண் பிள்ளையாரு, சாணி பிள்ளையாரு, மூணையும் அஸ்வதி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு பூஜை போட்டு அடுத்த அஸ்வனி வரைக்கும் கும்பிட்டு நீங்க கொண்டு போய் ஓடும் நதியில விட்டுட்டு வாங்க. அஸ்வதி நட்சத்திர தோஷம் ஆகும். வீட்டுக்கு வந்தேன், ஆனா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. நான் நினைச்சது மேல இதாயிடுச்சு. நீங்க விட்டுட்டு வாங்கம்மா, உங்களுக்கு கம்ப்ளீட். அஸ்வதி நட்சத்திரம் வந்து விநாயகருக்கும் போய் ஆத்துல விடுறதுனால தப்பு கிடையாது. இந்த நட்சத்திரம் சதுர்த்தி முடிட்டுமா, அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வரும். பகச்சதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து யாரெல்லாம் அஸ்வதி நட்சத்திரக்காரை விட்டு வெளியே போறாங்களோ அவங்க எல்லாம் தீய சக்திகள் உள்ள மனிதர்கள் உங்களை விட்டு வெளியில போய் நல்லவங்க வர்றதுக்காகத்தான் இந்த வேலை நடக்கும். சரிங்களா? அவருக்கு நல்லா இருக்குங்களா? அது நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அதுக்கு உண்டான ஜாதகத்தை கொண்டு வாங்க. நீங்க இது மட்டுமே ஒரு பலனை எடுத்துக்க வேண்டாம், நீங்க ஜாதகத்தை கொண்டு வாங்கம்மா. நாளைக்கு நாளான்னைக்கு திருச்செங்கோடுல திருநகர் காலையில ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க வந்து பாருங்க, வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. கீழே இருக்க நம்பருக்கு பதிவு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அதுக்கு அப்படியே பதிவு பண்ணி போடுங்க. என்னங்கம்மா? சாயந்தரம் டைம்ல பாப்பீங்களா? ஆமாங்கம்மா, வாங்கம்மா, பார்த்து தருவாங்க. நன்றிம்மா.